வணக்கம் மக்களே. இந்த ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ஒரு பழமொழியாகவே சொல்லுவாங்க. அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதாவது நம்ம ரஜினி தாத்தாக்கு தான் அது ரொம்ப கச்சிதமாக பொருந்தும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 40 ஆண்டு காலமாக, ஏறக்குறைய ஒரு 50 வருஷமாகவே அவருடைய ரசிகர்களையும் அவருக்கு தொண்டராக இருந்தவர்களையும் ஏமாற்றிக்கிட்டே தான் இருந்தார். நான் ஆட்சி அமைக்க போகிறேன், அரசியல் கட்சியை தொடங்க போகிறேன், நாளைக்கு ஆரம்பிச்சிடுவேன், இன்றைக்கி ஆரம்பிச்சிடுவேன், கட்சிக்கு பேர் வச்சுட்டேன், கட்சிக்கு லோகோலாம் வச்சுட்டேன்னு சொல்லி கதை விட்ட ஒரு ஆள் தான். ஒரு தலைமுறையே ஏமாத்துகிற ஒரு பெருமை யாரை சாரும் அப்படின்னா நம்ம ரஜினி தாத்தாவை தான் சாரும். அவர் ஒரு வேண்டாத வேலையை பண்ணியிருக்கார், ஒரு குசும்பை பண்ணியிருக்காருன்னு சொல்லுவான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலினை அவருடைய வீட்டில் போய் சந்தித்து சில பல விஷயங்களை பேசியிருக்காரு. அதாவது மனுஷனுக்கு இந்த நாக்கு தான் எதிரி. என்ன இருந்தாலும் இந்த நாக்கை வச்சுக்கிட்டு ஒழுங்காக இல்லைன்னு வைங்களேன், தானும் கெட்டு அடுத்தவனையும் கெட்டுரும். ஸோ அந்த வேலையை தான் நம்ம ரஜினி தாத்தா பண்ணி விட்டுட்டு போயிருக்காரு. போய் முதல்வரை பார்த்தோம்மா வந்தோம்மா அவருக்கு ஆறுதல் சொன்னோம்மா அப்படின்னு வர்றதை விட்டுட்டு, ஏன் நீங்களும் அதிமுகவும், அதாவது திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு ஒரு ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்கேன்னு சொல்லி ஒரு நாசமாக போகிற ஐடியாவை திமுகவையும் அதிமுகவையும் படுகுழி தோண்டி, ஒரு சவக்குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு ஐடியாவை கொடுத்து விட்டுட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த ஐடியா பொறி தட்டி இரண்டு கட்சிகளுமே பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க. ஸோ இது எப்படியோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தெரிஞ்சு, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய MA பேபி அவர்கள் NDTV கழிச்ச பேட்டியில் உடச்சி பேசிட்டார். அதாவது திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து ஒரு ஆட்சி அமைக்க போகிறோம், பின்வாசல் வழியாக பாஜக நுழைவதற்கு திமுக துணை போகுது, இது எங்களுடைய கொள்கை கூட்டணிக்கு எதிரானது, முரண்பட்டதுன்னு சொல்லி அவர் NDTVக்கு ஒரு பேட்டியவே கொடுத்துட்டாரு. ஸோ இதனால தான் நாங்கள் திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த விஷயத்தை போட்டு உடைச்சிட்டாரு. ஸோ இந்த கலைபரங்கள் எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குசுமே ரஜினிகாந்த் தான். அவர் போய் வாயை வச்சுக்கிட்டு இல்லாமல் பேசக்கூடாததெல்லாம் பேசி, இதனால் தாவேக்காவுடைய பதவியேற்பு, விஜயோடைய முதல்வர் பதவியேற்பு நிகழ்வும் தள்ளி போயிட்டு. ஸோ என்ன பேசினார் ரஜினிகாந்த், ஏன் இந்த மாதிரி வேண்டாத வேலையை ரஜினி தாத்தா பண்ணிக்கிட்டு இருக்கார், அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதாவது இந்த வாய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாய் வந்து சும்மாவே இருக்காது. எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு அடுத்தவனை பற்றி சொல்லிக்கிட்டு இது அது இந்த வயசான கிழட்டுக்கட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வாய்ச்சிட்டு சும்மாவே இருக்காது, ஏதாவது புறணி பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு மார்க்கெட்லாம் போயிட்டு யாருமே அவரை வச்சு இந்த 500 கோடி 400 கோடி பட்ஜெட் போட்டு படம் எடுக்கலாம் யாரும் தயாராக இல்லை, மார்க்கெட்டு அதுக்கு ஏற்றாப்புல இல்லை. ஸோ நிறைய கம்பெனிகள் ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்கிறதுக்கு இப்போ யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட் அவர் மேலே இல்லை, வயசாகவும் போச்சு, என்ன ஒரு ஸ்டெப்பு போடுறதுக்குள்ளே அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும் அப்படின்ட்டு நிறைய கம்பெனிகள் வந்து யோசிப்பதாகத்தான் செய்திகள் வருது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் நம்ம ரஜினி தாத்தா முதல்வருக்கு போய் ஆறுதல் சொல்கிறேன், குளத்தூர் தொகுதியில் போட்டிட்டு தோல்வி போயிட்டார், ஸோ முதல்வர் மிகப்பெரிய மனக்கவலையில் இருக்கார், ஒரு மனக்குமுறலில் இருக்கார், அவரை தேய்ச்சுவோம் ஆட்சிப்படுத்துவோம்னு சொல்லி கிளம்பி போனார். போய் சும்மா இருக்காமல் ரஜினிகாந்த் நம்ம முன்னாள் முதல்வருக்கு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் அதிமுகவும் கூட்டணி வைங்க, கூட்டணி வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் நம்பர் வந்துருமே, விசிகா வந்துடும், இந்திய கம்யூனிஸ்ட் வந்துடும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்துடும், எல்லாமே வந்துருமே, நீங்கள் ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொளுத்தி போட்டார். ஏற்கனவே நம்ம துணை முதல்வர் ரொம்ப சோகத்தில் இருக்கார். நிறைய சேனல்கள் இதை பற்றி பேசலை. துணை முதல்வர் ஒரு மிகுந்த சோகத்தில் இருக்கார், முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். ஏனென்றால் விஜய் பதவியேற்றால் குறைந்தது அடுத்த 10லிருந்து 15 ஆண்டுகளுக்கு திராவிட கட்சிகளால் ஆட்சி அமைக்க முடியாது. இதை எழுதி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சார்பாக உறுதியாக சொல்கிறோம், குறைந்தது 10 வருடங்கள், அதிகபட்சமாக 15 வருடங்களுக்கு திராவிட கட்சிகளால் ஆட்சியில் இருக்க முடியாது. இது ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும் திராவிட கட்சிகளுக்கு. அதுவும் திமுக போன்ற கட்சிகளுக்கு, பாஜக எதிர்ப்பு நிலையில் இருக்க திமுக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் நாட்களை ஓட்டுறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதிமுகவாவது பாஜகவோட கூட்டில் இருக்குது, ஓப்பனாக போயிட்டாங்க. இப்போ திமுக என்ன செய்ய போகுது அப்படின்னு தெரியல, மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்காங்க. இந்நாள் வரைக்கும் பாஜக எதிர்ப்புன்னு பொழுதன்னைக்கும் பேசிட்டு, நாளைக்கு பிரச்சனை வரும்போது பாஜக கூட திமுக கூட்டணி வச்சதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் காரி துப்புவோம். இது நடக்க போகுது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கிறதுனால நாட்களை எதிர்கொள்ளணும், பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும், வருமானத்தை வைக்கணும், கட்சியை உயிர்ப்புடன் வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில்
ரஜினி கொடுத்த ஐடியா கேட்டு ஒரு நிமிஷம் ஸ்டாலினும் மதி மயங்கிட்டார், மதி கெட்டு விட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். உதயநிதி ஸ்டாலின் கடினமான அழுத்தம் முதல்வர் வேண்டாம் அப்படிங்கிறார். முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் இந்த கூட்டணி வேண்டாம், இது மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படும். ஆனால் உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் MK ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி கிச்சன் கேபினட்டை முதல்வர் ஆஃப் பண்ணியிருக்காங்க. திமுக நம்ம கூட்டணி வைப்போம், விஜய் வந்தால் நம்மளால் இன்னும் ஆட்சி அமைக்க முடியாது, நம்மளால் இன்னும் 10 வருடங்களுக்கு ஆட்சி அமைக்க முடியலன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஏற்கனவே முதல்வருக்கு 72 வயது ஆகிவிட்டது, இன்னொரு 10 வருஷம்னா 82 வயசு, மிகப்பெரிய தர்ம சங்கடமான நிலை ஆயிரும். ஸோ அதனால் முதல்வர் இருக்கும்போதே எப்படியாவது உதயநிதியை பதவிக்கு கொண்டு வரணும்னு நினச்சிருந்தாங்க ஸ்டாலின் இருக்கும்போதே. பட் மிகப்பெரிய ஒரு சிக்கல் திமுக மாட்டியிருக்கு. ரஜினிகாந்தோடைய இந்த ஐடியாவை கேட்ட உதயநிதிக்கு இதை எப்படியாவது அமல்படுத்தணும் அப்படின்னு தான் பல்வேறு குடைச்சல்களை கொடுத்தாங்க. ஆளுநர் வழியாகவும் ஆளுநருக்கும் ஒரு தூது அனுப்புவதாக செய்திகள் வருது. பட் அதை எந்த அளவுக்கு உறுதிப்படுத்த செய்தி அப்படின்னு சொல்ல திமுகவும் அதிமுகவும் பேசியிருக்காங்க. அது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. 2 பேருமே பேசியிருக்காங்க, 2 பேருமே பேசி வச்சிருக்காங்க. பட் ஆனால் இந்த முடிவு தெரிஞ்ச உடனே கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தலைவர் பேபி அவர்கள் நாங்கள் இதை ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையாக NDTVக்கு அளித்த பேட்டியில் போட்டு உடைச்சிட்டார். ஸோ இப்படி திமுகவுடைய கூட்டணி சல்லியாக சுக்கு நூறாக நொறுக்கப்பட்டு விட்டது. கம்யூனிஸ்டுகள் போயாச்சு, விசிகா போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 தடவை பல்ட்டி அடித்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்களும் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், எங்கள் 2 MLAக்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லி இன்றைக்கி IRS அருண்ராஜும் செங்கோட்டையனும் போயிருக்காங்க. 2 பேர்ட்டையுமே ஆதரவு கடிதம் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி எல்லாருமே விசிகா போயிருச்சு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் போயிருச்சு, எல்லாமே போயிடுச்சு. ஒரு தனி மரமாக ஒரு கைவிடப்பட்ட கட்சியாக தத்தளித்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். மீண்டும் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல். எந்த கட்சியுமே அழிந்து போகணும், வரக்கூடாது அப்படிங்கிற நம்முடைய நிலைப்பாடு அல்ல. பட் மக்கள் ஒரு மிகப்பெரிய பாடத்தை திமுகவுக்கு கொடுத்துருக்காங்க. இனிமேலாவது திமுக சுதாரித்து எழணும். இதே மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுகிறது, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுகிறது. ஸோ இப்படி ரெட்டை நிலைப்பாடு, ரெட்டை நாக்கை உடைய ஒரு நாகப்பாம்பு போல் அவங்க இந்த தடவை செயல்பட்டாங்க. ஸோ அதனால தான் மக்கள் அவர்களை தூக்கி குப்பையில் கடாசிட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த ரஜினிகாந்துடைய இந்த ஐடியா ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஐடியா. ஒரு பரம்பரையவே ஒரு மனிதனுடைய வாழ்நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 35 வருடங்கள், அதுதான் ஒரு ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜென்ரேஷன் 35 வருடம். கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் 50 வருடங்கள் தமிழ் ரசிகர்களை, தமிழ் அவருடைய தொண்டர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கட்சி அமைக்க போகிறேன், கட்சி ஆரம்பிக்க போகிறேன், இந்த ஆரம்பிச்சிருவேன் அந்த ஆரம்பிச்சிருவேன் சொல்லி மக்களை ஏமாற்றிய ஒரு மனிதர் தான் ஒரு ரஜினிகாந்த். அவர் MK ஸ்டாலினுக்கு பார்த்து இந்த ஒரு ஐடியாவை கொடுத்து நல்லா இருக்க மனுஷனையும் கெடுக்க பார்த்துருக்கார். அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, இந்த ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதற்கு ஒரு சரியான உதாரணம் ரஜினிகாந்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.